வணக்கம். இந்த வீடியோவில் நீட் சிலபஸில் செகண்ட் சாப்டர் கைனமேட்டிக்ஸில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி சார்பு திசைவேகம். போன வீடியோவில் சார்பு திசைவேகம் சம்மந்தப்பட்ட கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. இப்போ இந்த வீடியோவில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி சார்பு திசைவேகம் அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல்ஸ் பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நமக்கு என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் அது. பாருங்கள், 2 parallel rail tracks run north south. Train A moves north with a speed of 54 km/h and train B moves south with a speed of 90 km/h. velocity of B with respect to A. WRT ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். அது with respect to A. இதனால் நம்ம கால்குலேட் பண்ணோம். இதெல்லாம் இந்த 3 திங்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், velocity of B with respect to A கால்குலேட் பண்ணோம். அடுத்து velocity of ground with respect to B கால்குலேட் பண்ணோம். அடுத்து velocity of a monkey running on the roof of a train A with velocity of 18 km/h with respect to train A. இங்கே ஒரு டேர்ம் மிஸ் ஆகுது. என்ன அப்படின்னா, இங்கே மறந்துட்டு எழுதுறதுக்கு எகெயின்ஸ்ட் ஏ. இந்த மங்கி ரன்னிங் எகெயின்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் ட்ரெயின் ஏ. ட்ரெயினோட ரூஃப் மேலே ஓடுது. ட்ரெயின் இப்படி போகுதுன்னா மங்கி ஆப்போசிட்டில் வருது. ஸோ அஸ் அப்சர்வ்டு பை த ஸ்டேஷ்னரி மேன். ஓகே, தரையில் இருந்து ரெஸ்ட்ல இருந்து பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு அந்த மங்கியோட ஸ்பீடு எவ்வளவா தெரியும் அப்படிங்கிறது தான். ஓகே, இதுதான் தமிழில் பார்த்தீங்கன்னா, வடக்கு தெற்கு திசையில் ஒன்றுக்கொன்று இணையான 2 ரயில் தண்டவாளங்கள் உள்ளன. தொடர்வண்டி தோவான் ஷார்ட்டாக இருக்கும். தொடர்வண்டி ஏ ஆனது 54 km/h வேகத்தில் வடக்கு நோக்கியும், தொடர்வண்டி பி ஆனது 90 km/h வேகத்தில் தெற்கு நோக்கியும் இயங்குகிறது. ஏயை பொறுத்து பியின் திசைவேகம் என்ன கால்குலேட் பண்ணோம். ஏங்கிறது இங்கே ட்ரெயின் ஏ, பிங்கிறது ட்ரெயின் பி. அடுத்து பிஐ பொறுத்து தரையின் திசைவேகம் என்ன கண்டுபிடிக்கணும். அடுத்து ஏயின் கூரையில் ஏக்கு எதிர் திசையில் 18 km/h வேகத்தில் ஓடும் குரங்கின் வேகம் யாருக்கு, தரையில் நிற்பவருக்கு எவ்வளவு. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சார்பு திசைவேகம். அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இப்போ இதுக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிங்க. ஓகே, கொஸ்டின் நமக்கு என்சிஆர்டி புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். நீங்கள் கண்டினியூஸாக ஒரு நோட்டு போட்டு இதை எழுதிட்டே வரணும். ஃபார்முலாஸ், இது ஒவ்வொரு டாபிக்ஸும் நம்ம பார்க்குற ஃபார்முலாஸ், அதுக்கு கூடவே பார்க்குற ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே எழுதிக்கிட்டு அது கூடவே சொல்யூஷன் சால்வ் பண்ணுறப்ப அதையும் ஹிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிட்டே வந்தால் நல்லது. கண்டினியூஸாக ஒரே நோட்டை போட்டு ஃபாலோ பண்ணிட்டே வரணும். சில கொஸ்டின் பிடிஎஃபாக கொடுப்போம், லிங்காக கொடுப்போம். அடுத்து எம்சிக்யூ பார்க்குறப்ப கொஸ்டின்ஸ் பிடிஎஃபாக லிங்காக இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டால் நல்லது. ஓகே, அதுக்கான சொல்யூஷனை அந்த டாப்பிக்கை போட்டு கொஸ்டின் நம்பரை போட்டு நீங்கள் சொல்யூஷன் நோட் பண்ணி வச்சுக்கலாம். கொஸ்டினை அப்படியே பிரிண்ட் அவுட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு அது பண்ணணும். கண்டினியூஸாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ரைட். இப்போ கொஸ்டின் நோட் பண்ணிங்க, அடுத்து சொல்யூஷன் பார்க்கலாம். ரைட், இப்போ அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது சவுத் நார்த் டைரெக்ஷனாக எடுத்துக்குவோம். இந்த பக்கம் சவுத் இருக்கிறதாகவும் அந்த பக்கம் நார்த் இருக்கிறதாகவும் எடுத்துக்குவோம். அப்போ ட்ரெயின் ஏ இதுதான் ட்ரெயின் ஏன்னு வச்சுக்கோம். இது டுவர்ட்ஸ் நார்த்துன்னு சொன்னோம். வடக்கு திசையை நோக்கி போகுது. 54 km/h அந்த வேகத்தில் போகுதுன்னு சொன்னோம். ஸோ இந்த திசை பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னால இதை நம்ம ப்ளஸ்லேயே எடுத்துக்கலாம், பாசிட்டிவ்லேயே எடுத்துக்கலாம். அடுத்து ட்ரெயின் பி இதுக்கு எதிர் திசையில் போகுது. டுவர்ட்ஸ் சவுத்துன்னு சொல்லியிருந்தது கொஸ்டினில், தெற்கு திசையை நோக்கி. அப்போ இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா. பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த டைரக்ஷனில், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கும். அப்போ இதை நெகட்டிவில் எடுத்துக்கலாம், மைனஸில் எடுத்துக்கலாம் நம்ம, மைனஸில். அடுத்து ஒரு மங்கி என்னது, இந்த ட்ரெயின் ஏவோட ரூஃபில் ட்ரெயின் ஏவோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம். அது எந்தன்னா ஏவை பொறுத்து, இந்த ட்ரெயினை பொறுத்து இதோட ஸ்பீடு எவ்வளவு, 18 km/h. அது இந்த டைரக்ஷனில் இருக்குது. அது நெகட்டிவ் டைரக்ஷனில் தான் இருக்குது. இதுவும் நம்ம மைனஸில் எடுத்துக்கலாம், மைனஸ். ஓகே, மைனஸில் போட்டுக்கலாம். நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கிறனால மைனஸில் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, விபிஏ, அதாவது வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ட்ரெயின் பியோட வேகம் ட்ரெயின் ஏவை பொறுத்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து வெலாசிட்டி ஆஃப் கிரவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பி, அதாவது தரையினுடைய வேகம் எதை பொறுத்து, ட்ரெயின் பியை பொறுத்து. அடுத்து வெலாசிட்டி ஆஃப் மங்கி, குரங்கினுடைய வேகம் என்ன. குரங்கினுடைய வேகம் வெறும் விஎம்னு என்ன அர்த்தம், தரையை பொறுத்துன்னு அர்த்தம். இது பக்கத்தில் எதுவுமே இல்லைன்னா
இப்போ இதெல்லாம் விஜிபி விபிஏ அப்படின்னு போட்டிருக்கேன். இது பக்கத்தில் எதுவுமே இல்லை, ஒரே லெட்டர் தான் இருக்குது, எம் மட்டும் தான் இருக்குது. பக்கத்தில் எதுவும் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா கிரவுண்டை பொறுத்துன்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா கொஸ்டினில் என்ன சொல்லியிருந்தாங்க, தரையில் நிற்கிற ஒருத்தர் அந்த ட்ரெயினோட கூரை மேலே ஓடுற ட்ரெயினோட கூரை மேலே போகிற மங்கியை பார்க்குறாரு. அப்போ அவர் தரையில் நிற்கிறவருக்கு அதனுடைய வேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க கொஸ்டினில். அப்போ தரையில் நிற்கிறவருக்கு அப்படின்னா ரெஸ்ட்டு, தரையை பொறுத்துன்னு அர்த்தம். ஓகே, சரி, இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். விபிஏ என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். விபிஏ என்ன வரும்? விபிஏனா நம்மளுக்கு தெரியும். இப்போ விபிஏ ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, நமக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி சார்பு திசைவேகம் ஃபார்முலா போன வீடியோவில் பார்த்தோம். விபிஏன்னா விபி மைனஸ் விஏ தான், வேறு ஒன்று, விபி மைனஸ் விஏ. ஓகே, அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண விட்டு தான். விபியோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள். விபின்னா ட்ரெயின் பியோட ஸ்பீடு -90 km/h இல்லையா? சைன் முக்கியம், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னால. அப்போ -90. அடுத்தது இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ். விஏ என்ன வரும்? விஏ வந்து இது 54 km/h, அது பாசிட்டிவ் இல்லையா? அப்போ 54 km/h. அப்போ டோட்டல் எவ்வளோ வரும் பாருங்க நமக்கு, 90 -54, ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ கூட்டுவோம், 90 54 144. அப்போ -144 km/h. ஓகே, இதுதான் விபிஏ. இதை மீட்டர்/செகண்டில் மாற்றி கூட போடலாம். km/h மீட்டர்/செகண்டில் கன்வெர்ட் பண்ணி கூட நம்ம வந்து போடலாம். புக்கில் அப்படி போட்டிருக்காங்க. ஆன்சர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். ஆப்ஷன்ஸ் வந்து மீட்டர்/செகண்டில் இருந்தால் மீட்டர்/செகண்டில் மாற்றணும், கன்வெர்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம், மாற்றணும். இல்லைன்னா இப்படியே டேரெக்டாக போடலாம். இது km/h ஆன்சர் இருக்குன்னா இது இப்படியே போடலாம். ஓகே, ரைட். ஸோ இப்படி இருக்குது. அப்போ நமக்கு வெலாசிட்டி ஆஃப் பி அப்படின்னு பார்த்தோம்னா ஏவை பொறுத்து நமக்கு வந்து என்னது, ஒரிஜினலாக கிரவுண்டை பொறுத்து அதனுடைய வெலாசிட்டி என்னது, வெறும் விபி. இது வந்து விபி, சாரி டிஎன்னு போடக்கூடாது, விஏ. இது வந்து விபி, இது விஏ, இது வந்து என்னது விபி. அதாவது ட்ரெயின் பி வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, இது வந்து ட்ரெயின் ஏ. ஓகே, ரைட். வெலாசிட்டி ஆஃப் பிஏன்னு அர்த்தம் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டுன்னு அர்த்தம். தரையை பொறுத்து அதனுடைய ஸ்பீடு வந்து இது தரையை பொறுத்து அதனுடைய ஸ்பீடு இது. அப்போ தரையை பொறுத்து பியோட ஸ்பீடை வந்து இவ்வளோ தான், 90 km/h தான். ஆனால் நமக்கு எப்படி கிடைக்குது, ஏவோட கம்பேர் பண்ணுறப்ப 144 km ஸ்பீடில் போகிற மாதிரி தெரியுது இல்லையா? அதுதான் இப்போ, ஏன்னா இந்த ட்ரெயினும் இந்த ஸ்பீடில் மூவ் ஆகுது. அப்போ இவங்களை பார்க்குறப்ப இந்த ட்ரெயின் ஒரிஜினலாக 90 km ஸ்பீடில் தான் போகுது. ஆனால் இந்த ட்ரெயின்லேருந்து இந்த ட்ரெயினை பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், இந்த ட்ரெயின் 144 km ஸ்பீடில் போகிற மாதிரி தெரியும். அதுதான் சார்பு திசைவேகம். ரைட். அடுத்து விஜிபி என்னது, 1 பார்த்தோம். 2 விஜிபினா என்னது, விஜி மைனஸ் விபி, அதுதான் ஃபார்முலா. விஜி மைனஸ் விபி. விஜினா வெலாசிட்டி ஆஃப் கிரவுண்டு, விபினா வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் பி, திசைவேகம். விஜி அப்படின்னானது கிரவுண்டோட திசைவேகம். கிரவுண்டு வந்து என்னது ஓய்வில் தான் இருக்குது, தரை வந்து ஓய்வில் இருக்குது. அப்போ 0 மைனஸ் விபி. விபிங்கிறது என்னது, மைனஸ்ங்கிறது இந்த ஃபார்முலாவில் உள்ள மைனஸ். விபிங்கிறது என்னது, நமக்கு இந்த ட்ரெயினோட திசைவேகம், அது நெகட்டிவில் இருக்குது, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னால. அப்போ -90 போடுவோம், -90. அப்போ என்ன ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ +90 km/h. ஓகே, இது விஜிபி. ஓகே, சரியா? விஜிபி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து விஎம். இந்த விஎம்ங்கிறது என்னது, தரையில் நிற்கிறவருக்கு இந்த குரங்கோட ஸ்பீடு என்ன அப்படிங்கிறது தான். குரங்கு வந்து ஆக்சுவலாக இந்த ஏங்கிற ட்ரெயினை பொறுத்து இது வந்து என்னது இந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கு. தரையில் நிற்கிறவருக்கு என்ன, அப்போ நமக்கு வந்து என்னது விஎம் வேணும். அது விஎம்ங்கிறது விஎம்ஜின்னு சொல்லலாம், விஎம்ஜி அப்படின்னு சொல்லலாம். விஎம்ஜி நமக்கு வேண்டியது வந்து என்னது, விஎம்னா என்ன அண்டர்ஸ்டுட், விஎம்ஜின்னு அர்த்தம். விஎம்ஜி ஈக்குவல் டு விஎம் மைனஸ் விஜி, இதுதான் நமக்கு வேணும். இப்போ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூலேருந்து பார்க்கணும். நமக்கு என்ன தெரியும், விஎம்ஏ கொடுத்துருக்காங்க, நல்லா கவனி. விஎம்ஏனா என்னது, விஎம்ஏனா நமக்கு விஎம் பாருங்க, விஎம் மைனஸ் விஏ இல்லையா, விஎம் மைனஸ் விஏ, இதுதான் ஃபார்முலா. விஎம்ஏனா அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன தெரியும், விஏ தெரியும். விஏங்கிறது வந்து என்னது, நமக்கு கிரவுண்டை பொறுத்து ஏவோட ஸ்பீடு, ட்ரெயின் ஏவோட ஸ்பீடு. அதில் இருந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம்னா விஏஜி எடுக்கலாம். விஏஜின்னு எழுதுறேன். விஏனாலும் விஏஜினாலும் ஒன்று தான், வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். அப்போ விஏஜினா என்னது, விஏ மைனஸ் விஜி, விஏ மைனஸ் விஜி. ஓகே, இப்போது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பாருங்கள். இது ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு தெரியும். விஎம்ஏ நம்மளுக்கு தெரியும், இங்கே இருக்குது. விஏஜிங்கிறது இதுதான், விஏ தான் விஏஜி, இது இருக்குது. ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு என்ன வேணும், இது வேணும். இப்போ இது ரெண்டுலேருந்து இது கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தெரியுது. பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணால் 1 + 2
ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா பாருங்கள், மைனஸ் விஏ ப்ளஸ் விஏ கேன்சல் ஆயிரும் இல்லையா? விஎம் மைனஸ் விஜி இது கிடைக்கும். ஓகே, அப்போ 1 + 2 பண்ணுங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 2 ஈக்குவேஷன் நம்பர் 1 + 2 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது தெரியுதா? விஎம் மைனஸ் விஏ ஆட் பண்ணுறேன் ப்ளஸ் விஏ மைனஸ் விஜி ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் விஏ ப்ளஸ் விஏ கேன்சல் ஆகி என்ன கிடைக்குது? விஎம் மைனஸ் விஜி கிடைக்குது. இதுதான் நம்மளுக்கு தேவை. விஎம் மைனஸ் விஜி தான் தேவை. ஓகே, அப்போ விஎம்ஜி அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? இது ரெண்டையும் தானே ஆட் பண்ணோம். இல்லை, ரைட் ஹேண்ட் சைடை ரெண்டையும் ஆட் பண்ணால் இது கிடைக்குது. அப்போ அதே மாதிரி என்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் ஆட் பண்ணலாம் இல்லையா? அப்போ விஎம்ஜி ஈக்குவல் என்ன சொல்லலாம்? விஎம்ஏ ப்ளஸ் விஏஜின்னு சொல்லலாமா? புரியுதா? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது கிடைக்குதுன்னா இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இது கிடைக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ என்ன எழுதலாம்? இதை எரேஸ் பண்ணிக்கிறேன், இங்கே எழுதுகிறேன். என்ன எழுதலாம்? நமக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். விஎம்ஜி நமக்கு வேணும். ஸோ விஎம்ஜி ஈக்குவல் டு என்னது? விஎம்ஏ ப்ளஸ் விஏஜி ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடச்சிரும்னு அர்த்தம். இப்போ என்ன வருது பாருங்கள், இது பார்க்கும்போது தெரியும். இந்த எம்ஜி இந்த ஏ உள்ள ஏ இருக்கும் பாருங்கள், ரெண்டு இடத்துலையும். இங்கே ஒரு உள்ள ஏ இருக்குது, இங்கே உள்ள ஏ இருக்குது. ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள்? எம்மும் ஜியும் மட்டும் மிஞ்சும், விஎம்ஜி கிடைக்கும். ஸோ திஸ் ஈக்குவல் டு திஸ், இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ விஎம்ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். விஎம்ஏ ஏவை பொறுத்து அந்த மங்கியோட ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 18 km/h. அது எவ்வளோ? மைனஸில் இருக்குது இல்லையா? மைனஸ் 18 km ப்ளஸ் ஃபார்முலா இருக்குது. அடுத்து விஏஜி நமக்கு தெரியும், அது வந்து பாசிட்டிவ் ஆக்சிஸில் போகுது. அப்போ எவ்வளவு? 54 km/h. அப்போ எவ்வளோ வரும்? 54ல் 18 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 36 ப்ளஸ் 36 வருமா? ப்ளஸ் 36 km/h. ஓகே, இதுதான் விஎம்ஜி. ஓகே, அப்போது தரையிலேருந்து பார்க்குறவருக்கு குரங்கோட ஸ்பீடு வந்து எவ்வளோ தெரியும் அப்படின்னா 36 km ஸ்பீடில் போகிற மாதிரி தெரியும். இது பாசிட்டிவில் வருது. பாசிட்டிவ் வருதுன்னா என்ன அர்த்தம்? குரங்கு எந்த பக்கம் மூவ் ஆகும்? குரங்கு ஆக்சுவலாக எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது? ட்ரெயின் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. குரங்கு அந்த ட்ரெயினோட ரூஃப் மேலே ஆப்போசிட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நின்று பார்க்குறவருக்கு எப்படி தெரியும்? ட்ரெயினை பார்க்காம, இந்த இதை பார்க்காம ட்ரெயின் மேலே தான் அது ஓடுது அப்படிங்கிறது இதுவரையும் மறைச்சிட்டோம்னு வச்சுங்களேன். இதுவரையும் மறைச்சிட்டோம், ட்ரெயினை மறைச்சிட்டோம், மேலே குரங்கு மட்டும் தான் தெரியுது அப்படின்னா அது ஆக்சுவலாக என்னது? ட்ரெயின் கூட மேலே இந்த 18 km ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் ட்ரெயினையே மறைச்சிட்டு ட்ரெயின் போகிறதுங்கிற அந்த உணர்வே இல்லாத அளவுக்கு நீ தரையில் நின்று பார்க்குறவருக்கு ஒரு ஏற்படுத்திட்டோம்னா அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த குரங்கு வந்து என்னது 36 km/h ஸ்பீடில் இந்த பக்கம் மூவ் ஆகிற மாதிரி தான் தெரியும். ஒரிஜினலாக அதான் நடக்குது தரையை பொறுத்து. ஏன்னா இதோட ஸ்பீடு 18 km தான். இந்த பக்கம் ஸ்பீடு தான் என்னது அதிகமாக இருக்குது, 54 km. அப்போ நெட் ரிசல்ட் என்னது? குரங்கு வந்து இந்த டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகும். அது அவருக்கு தெரியும். தரையிலேருந்து பார்க்குறவருக்கு ட்ரெயினை மறைச்சிட்டு பார்த்தோம்னா தெரியும். ஓகே, ட்ரெயினோட சேர்ந்து பார்க்கும்போது அதுதான் தெரியும். ஆனால் ட்ரெயினோட சேர்ந்து பார்க்குறப்போ அந்த குரங்கு வந்து ட்ரெயின் மேலே இப்படி ஓடுறது தெரியும். அதுக்கு தான் இந்த டைரெக்ஷனில் பாசிட்டிவில் கிடைக்குது இல்லையா நெட் ரிசல்ட்டு, அதுக்காக சொல்கிறேன். இதை மறைச்சிட்டு ட்ரெயினை மறைச்சிட்டு பார்க்குறப்ப தான் இந்த குரங்கு வந்து இந்த டைரெக்ஷனில் இந்த ஸ்பீடில் மூவ் ஆகிறத நம்ம உணர முடியும். ஓகே, இதுதான். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். இதுதான் ஆன்சர். இதை வந்து நம்ம m/s வேணுமாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, m/s கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 5/80 மல்டிப்ளை பண்ணோம்னா m/s கிடச்சிடும். ஓகே, இதை நோட் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதுவும் என்சிஆர்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். எ ஜெட் ஏர்பிளேன் traveling at the speed of 500 km/h ejects its products of combustion at the speed of 1500 km/h relative to jet plane. இது முக்கியம், relative to jet plane. What is the speed of latter with respect to an observer on the ground? 500 km/h வேகத்தில் இயங்கும் ஜெட் விமானத்திலிருந்து 1500 km/h விமானத்தை பொறுத்து முக்கியம், விமானத்தை பொறுத்து இந்த ஸ்பீடு வேகத்தில் புகை வெளிவருகிறது எனில் தரையில் இருக்கும் ஒருவருக்கு புகையின் வேகம் என்ன? இதுதான் கொஸ்டின். ஓகே, இது நம்ம பார்ப்போம். இப்போ சார்பு திசைவேகம் கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஜெட் பிளேன் மூவ் ஆகுது. ஓகே, ஜெட் பிளேன் வந்து மூவ் ஆகுது. அது எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுது? வெலாசிட்டி ஆஃப் ஜெட் விஜேன்னு வச்சுக்குவோம். அது வந்து தரையை பொறுத்து வெறும் விஜேன்னா
அதோட ஸ்பீடு 500 km/h. 500 km/h. ஓகே, அது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகிறதா வச்சுக்குவோம். இப்போ இதிலேருந்து வரக்கூடிய புகை, அதுதான் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கம்பஷன் சொல்கிறது. அது வந்து 1500 km ஸ்பீடு. ஸோ அது வந்து என்னென்னா விஎஸ்ன்னு வச்சுக்கிறேன். எஸ் ஃபார் ஸ்மோக், விஎஸ் ஸ்மோக்கோட ஸ்பீடு வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட்டு விஎஸ்ஜே. சரியா, விஎஸ்ஜே தான் என்னது, வெறும் விஎஸ்ல, வெறும் விஎஸ்னால் இந்த இடத்துல ஜே போடாமல் வெறும் விஎஸ்ன்னு போட்டால் என்னது, வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டுன்னு அர்த்தம், தரையை பொறுத்துன்னு அர்த்தம் கிடையாது. ஏரோப்ளேனை பொறுத்து தான் சொல்லியிருக்காங்க விஎஸ்ஜே. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட், விமானத்தை பொறுத்து அதனுடைய ஸ்பீடு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1500 km/h. 1500 km/h இதுதான் ஸ்பீடு. நம்மளுக்கு தெரியும் ஜெட் இந்த டேரெக்ஷனில் போணுச்சுன்னா புகை வந்து என்னது, இந்த டேரெக்ஷனில் வரும், ஆப்போசிட்டில் வரும். அப்போ இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னால் இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இது. அப்போ இது வந்து நெகட்டிவ். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, வெலாசிட்டி. தரையிலேருந்து ஒருத்தர் பார்க்குறாரு, அவருக்கு இந்த புகையோட ஸ்பீட் என்ன, இதை பொறுத்து இது எவ்வளோ. ஏன்னா இது வந்து மணிக்கு 500 km இந்த பக்கம் மூவ் ஆனிச்சுன்னா அதை பார்க்குறப்ப என்ன ஆகும், நமக்கு வந்து என்னது, இது அதோட ஸ்பீடும் இது எடுத்துக்கும். அப்படி தானே, ஒருத்தர் வந்து இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, இதான் நம்ம சார்பு திசையத்தில் பார்த்தோம். இவரை பொறுத்து இவர் வந்து இந்த திசையில் மணிக்கு ஒரு செகண்டுக்கு 4 மீட்டர் நகர்றாரு, இவர் இந்த திசையில் ஒரு செகண்டுக்கு 4 மீட்டர் நகர்றாருங்கிறப்ப நமக்கு வந்து இவரை பொறுத்து இவரோட ஸ்பீடு பார்க்குறப்ப என்ன ஆகும், ஒரு செகண்டுக்கு 8 மீட்டர் நகர்ற மாதிரி தெரியும் இல்லையா, இவரை பொறுத்து பார்க்குறப்ப. ஏன்னா இவர் அந்த திசையில் நகர்றாருல, அவர் நகர்ற அந்த தூரமும் இவருக்கு சேர்த்து காமிக்கும் இல்லையா. இவர் ஓய்வில் இருந்தாருன்னா என்ன ஆகும், ஒரு செகண்டுக்கு 4 மீட்டர் தூரம் தான் இவர் நகர்ற மாதிரி தெரியும். ஆனால் இவரும் நடக்கிறனால, அதே ஸ்பீடில் நடக்கிறனால, அந்த பக்கம் நடக்கிறனால நமக்கு வந்து என்னது 8 மீட்ரு, ஒரு செகண்டு 8 மீட்ரு நகர மாதிரி தெரியும். அதே தான் இங்கேயும். ஓகே, அப்போது இங்கே வந்து இந்த ஜெட்டோட ஸ்பீடும் என்னது சேர்த்து தான் இதுக்கு வரும். ஓகே, இந்த 500 km ஸ்பீடும் ஒன்றுது இதில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒரிஜினலாக நம்ம சொல்லிடலாம், கேல்குலேஷன் போடாமே ஒரிஜினலாக இதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கும், இந்த ஜெட்டோட 500 km ஸ்பீடை இதிலேருந்து அதை கழிக்கணும். கழிச்சோம்னா என்ன வரும், 1500ல் 500 போச்சுன்னா 1000 தான் இதோட ஒரிஜினல் ஸ்பீடுன்னு அர்த்தம், தரையை பொறுத்து. ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம மேத்தமெட்டிக்கலாக காட்டலாம், சார்பு திசையின் கான்செப்டில் நம்ம என்ன சொன்னோம், இப்போ விஎஸ் ஜேனா என்ன அர்த்தம், விஎஸ்ஜே அப்படின்னா நமக்கு விஎஸ் தான் வேணும், கொஸ்டின் ஆனது விஎஸ் தான் வேணும். ஓகே, அப்போ என்னது ஃபார்முலா என்னது, இப்போ விஎஸ்ஜேங்கிறது என்னது நமக்கு தெரியும், விஎஸ்ஜே அப்படின்னா விஎஸ் மைனஸ் விஜே, இதுதானே ஃபார்முலா. சப்ஸ்டியூட் பண்ணுவோம். விஎஸ் என்னது, விஎஸ் வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும், அதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ விஎஸ் தான் வேணும். அப்போ விஎஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள், விஎஸ் தான் நமக்கு வேணும். விஎஸ் இந்த மைனஸ் விஜே இந்த பக்கம் கொண்டு வருவோம். அப்போ விஎஸ்ஜே மைனஸ் விஜே இந்த பக்கம் தானே ப்ளஸ் விஜே. விஜே ஃபார் என்னது, ஜே ஃபார் ஜெட், வெலாசிட்டி ஆஃப் ஜெட், ஜெட்டோட திசை வேகம். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இதுதான் வேணும் விஎஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். வெறும் விஎஸ்னால் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டுன்னு அர்த்தம், தரையை பொறுத்து. விஎஸ்ஜே கொடுத்துருக்காங்க எவ்வளவு, -1500. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் வேல்யூ 1500 ப்ளஸ் இது ஃபார்முலா இருக்கக்கூடிய மைனஸ் விஜே பாசிட்டிவில் தான் இருக்குது ப்ளஸ் 500. அப்போ என்ன வரும், -1500 ப்ளஸ் 500 எவ்வளோ வரும், 1500ல் 500 கழிக்கணும், அப்போ 1000. இதுதான் நம்ம சொன்னோம். ஸோ விஎஸ்ங்கிறது 1000 km/h, இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம பேசிக் ஃபார்முலா தான், இதில் தான் கொண்டு வரோம் எல்லாமே. சைன் முக்கியம், எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படிங்கிறது முக்கியம். இதெல்லாம் வெரி சிம்பிள், நோட் பண்ணிக்க. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டினில் என்னென்னா, ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இது என்சிஆர்டில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். On a 2-lane road, car A traveling with a speed of 36 km/h, two cars B and C approach car A in opposite directions with a speed of 54 km/h each. At a certain instant, when the distance AB equal to AC, both being 1 km at 1 km distance, B decides to overtake A before C does. What is the minimum acceleration of B to avoid accident? தமிழில் சொல்லணும்னா, இருவழி பாதையில் கார் ஏ 36 km/h வேகத்தில் செல்கிறது. அதே மாதிரி இன்னும் 2 கார் பி கார் சி ஆகிய இரு கார்கள் எதிரெதிர் திசையில் ஏஐ நெருங்குகின்றன. ஒரு குறிப்பிட்ட கணத்தில்
தொலைவு ஏபி ஈக்குவல் டு ஏசி. அதாவது ஏயிலிருந்து பியோட தொலைவும் ஏயிலிருந்து சியோட தொலைவும் சமமாக இருக்குது, 1 கிலோமீட்டர் தொலைவு. அப்போது சிஏஐ முந்துவதற்கு முன் பி ஆனது ஏஐ முந்த வேண்டும் எனில் விபத்தை தடுக்க அது எப்படின்னு பார்ப்போம். பியின் குறைந்தபட்ச முடுக்கம் எவ்வளோ இருக்கணும்? அப்போ அதாவது சி வந்து ஏஐ ஓவர்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பி வந்து ஓவர்டேக் பண்ணணும்னா பியோட ஆக்சலரேஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதோடைய ஆக்சலரேஷன் முடுக்கம் எவ்வளோ அப்படிங்கிறத நமக்கு கேல்குலேட் பண்ணணும். ஓகே, கொஸ்டின் நோட் பண்ணிங்க, இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு, டூ லைன் ரோடுன்னு சொல்கிறோம். அது 2 பக்கம், இந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் வரலாம், இந்த மாதிரியான ஒரு ரோடு. அதில் பார்த்தீங்கன்னா ஏங்கிற ஒரு கார் எவ்வளோ 36 km/h அந்த ஸ்பீடில் போகுது. அதை வந்து நம்ம மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றிக்கிறோம். ஏன்னா ஆக்சலரேஷன் வந்து SI × m/s² நம்ம சொல்லுவோம். அதனால் அது கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறனால km/h m/s ஸ்பீடுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு தெரியும் km/h to m/s ஸ்பீடு கன்வெர்ட் பண்ணோம்னா 5/18 மல்டிப்ளை பண்ணோம். அதான் பண்ணியிருக்கோங்க. பண்ணோம்னா பாருங்கள் 36 × 5/18, அப்போ 36/18 வந்து 2 வரும். 2 × 5 10 m/s. இதே மாதிரி மற்றதையும் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிங்கிற கார் வந்து ஏவோட டைரக்ஷன்லேயே மூவ் ஆகுது. நம்ம என்ன கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, பிசி ரெண்டும் வந்து ஏயை அப்ரோச் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறோம். பியும் சியும் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுனா ஸோ இந்த மாதிரி டைரக்ஷனில் தான் மூவ் ஆகுது. அது எது இந்த இங்கே இருக்குது, எது அங்கே இருக்குன்னுலாம் ஒன்றும் சொல்லலை. ரெண்டு இங்கே சி இருக்கலாம், இங்கே பி இருக்கலாம், இல்லை இங்கே பி இருக்கலாம், இங்கே சி இருக்கலாம். ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது, அப்ரோச்சிங் ஏ அப்படின்னா இதுதான். ரெண்டுனுடைய ஸ்பீடும் சேம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் 54 km/h, இதுவும் 54 km/h தான். ஆனால் நம்மளுக்கு தெரியும் இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸுங்கிறப்ப இதெல்லாம் பாசிட்டிவில் வரும், இதெல்லாம் பாசிட்டிவில் வரும். இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் வருது, அதனால் நெகட்டிவில் போட்டுருவோம். ஓகே, ஸோ இதை km/h m/s கன்வெர்ட் பண்ணால் 15 m/s வரும். இதுவும் 15 m/s. நெகட்டிவ்ங்கிறது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறதுனால போட்டிருக்கோம். ரைட். இப்போ கொஸ்டின் என்னென்னா, நமக்கு இது நெருங்கி வந்துட்டு இருக்கு. ஒரு செட்டன் டிஸ்டன்ஸில் என்ன ஆகுதுன்னா, செட்டன் இன்ஸ்டன்ட்டில் என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, ரெண்டினுடைய டிஸ்டன்ஸும் ஈக்குவல் ஆகிடுது. அதாவது ஏலேருந்து பியோட டிஸ்டன்ஸும் சியோட டிஸ்டன்ஸும் ஈக்குவல் ஆகிடுது. எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இப்போ நம்ம எல்லாமே m/s மாற்றிட்டோம். அவங்க எவ்வளோ சொன்னாங்கன்னா 1 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் ஏபி = ஏசி = 1 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர் இல்லையா? 1000 மீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் ஏன்னா நம்ம எல்லாமே m/s கன்வெர்ட் பண்ணிட்டோம். 1000 மீட்டர். இந்த 1000 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறப்ப என்னது, ரெண்டும் வந்து ஸ்பீடு வந்து சேம் இல்லையா? இதுக்கும் 15 m/s தான், இதுவும் வந்து 15 m/s ஸ்பீடில் தான் வருது. அப்போ ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது, சேம் ஸ்பீடில் வந்ததுன்னா ரெண்டுமே வந்து என்னது, ஒரே நேரத்தில் ஏ வந்து என்னது ஓவர்டேக் பண்ணும். ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துட்டுருக்கு இல்லையா? அப்போ இப்படி போகிறப்ப வந்து என்னது, ஏதாவது ஒரு இதுதானே ஓவர்டேக் பண்ணி போக முடியும். ஏ இங்கே இருக்குன்னா பி இங்கேருந்து வரப்போ இது கிராஸ் பண்ணுறப்ப சியும் வந்து என்னது, இதை கிராஸ் பண்ணிச்சுன்னா ரெண்டும் என்னது ஆக்சிடென்ட் ஆகிடும், மோதிக்கும். அந்த ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணோம்னா என்னது, ஏதாவது ஒன்று வந்து என்னது ஏர்லியராக இந்த ஏவை பாஸ் பண்ணி போகும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, முதல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பி வந்து கொஸ்டினில் அதான் சொல்லியிருக்காங்க. பி வந்து சி ஓவர்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏ ஓவர்டேக் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி பி ஓவர்டேக் பண்ணோன்னா இதனுடைய ஸ்பீடை அதிகப்படுத்தி ஆகும் இல்லையா? இதோட ஸ்பீடு சியோட ஸ்பீடை விட இதோட ஸ்பீடு அதிகமாகும். அப்போ ஸ்பீடு அதிகமாகணும்னா சடனாக உடனே அதிகப்படுத்த முடியாது. ஆக்சலரேஷன்னா என்னது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் டைம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம அதனுடைய ஸ்பீடை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகப்படுத்தணும். அப்போ மினிமம் ஆக்சலரேஷன் எவ்வளவு, மினிமம் குறைஞ்சபட்சம் முடுக்கம் எவ்வளோ இருக்கணும், ஏ எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் புரியுதா? இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல டைம் பார்க்கணும். என்ன டைமு, சி வந்து ஏவை அப்புறம் நெருங்கிறதுக்கு, ஏவை டச் பண்ணுறது, இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு முதல்ல பார்க்கணும் இல்லையா? அப்போ டைம் டேக்கன் பை சி டு ஓவர்டேக் ஏ, அது எவ்வளோன்னு முதல்ல தெரியணும். ஏஎஸ்சி ஓவர்டேக் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்க்கணும். அப்போ ஏ வந்து ரெஸ்ட்டில் இல்லை, நிலையாக இருந்ததுன்னா இது ஏங்கிற கார் நிறையா ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா, நிலையாக இருக்குன்னா இதோட ஸ்பீடு எவ்வளோன்னு தெரியும், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியும் நமக்கு. அப்போ டைம் வேணும்னா நம்ம வெலாசிட்டி கூட டிஸ்டன்ஸ் பர் டைம். அப்போ டைம் வேணும்னா என்னது, வெலாசிட்டி பர் டிஸ்டன்ஸ், இதோட ஸ்பீடு தெரியும், இது டிஸ்டன்ஸ் அளவு ஊற்றோம்னா எவ்வளோ டைம் ஆகும்னு தெரிஞ்சு போயிடும் இல்லையா? ஆனால் இது வந்து என்னது ரெஸ்ட்டில் இல்லை, இதுவும் இப்படி நகர்ந்துட்டுருக்கு, அதை நோக்கி போயிட்டுருக்கு, இது இதை நோக்கி வந்துட்டுருக்கு. அப்போ நம்ம ஸ்பீடுங்கிறது என்னது, இந்த சியோட ஸ்பீடை மட்டும் எடுத்துக்க முடியாது. இங்கே தான் நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி
கான்செப்டை கொண்டு வரணும் இல்லையா, சார்பு திசைவேகத்தை கொண்டு வர முடியும். அப்போ இங்கே ஸ்பீடு, இந்த இடத்துல ஸ்பீடுங்கிறது என்னது, விசிஏ தான். விசிஏ வெலாசிட்டி ஆஃப் சி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, வெலாசிட்டி ஆஃப் சி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, ஏயை பொறுத்து சியினுடைய சார்பு திசைவேகம் அதுதான் வேணும். அப்போ நம்மளுக்கு தெரியும் விசி மைனஸ் விஏ, விசிஏனா விசி மைனஸ் விஏ. ஓகே, அப்போ விசி மைனஸ் விஏ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். விசி என்னது, விசி இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது நம்மளுக்கு தெரியும், -15 இது ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ். விஏ வந்து என்னது, இந்த டைரெக்ஷன் 10 இல்லையா, 10. அப்போ எவ்வளோ வருது மொத்தம், மைனஸ் ரெண்டுமே சேம் சைன் ஆட் பண்ணுவோம். அப்போ -25. அப்போ -25 m/s. எது, விசிஏ. விசிஏவோட ஸ்பீடு என்னது, ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து -25 m/s. ஸோ இந்த ஸ்பீடில் தான் சி வரதா அர்த்தம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது எவ்வளோ டைம் ஆகும்னு பார்ப்போம். எவ்வளோ டைம், அப்போ நான் டைம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ டைம் வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் டைம். அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் வெலாசிட்டி. ஓகே, இங்கே ஸ்பீடுன்னு எடுத்துக்கிறோம், ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனால ஸ்பீடு, இங்கே வெலாசிட்டின்னு நம்ம சொல்ல முடியாது, ஸ்பீடுன்னு நம்ம சொல்லுவோம், ரைட். அப்போ டிஸ்டன்ஸ் பர் ஸ்பீடுன்னு அர்த்தம். டிஸ்டன்ஸ் வந்து 1000 மீட்டர் டிவைட் பை ஸ்பீடு வந்து எவ்வளோன்னு பார்த்தோம், இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம் 25. இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ்லாம் தேவையில்லை, ஏன்னா டைம் தானே, டைம் வந்து ஸ்கேலார், அது டேரெக்ஷன்லாம் தேவையில்லை. ஸோ 25. அப்போ எவ்வளோ வரும், இது எவ்வளோ, 4 25 100, இங்கே ஒரு 0 இருக்குது, அப்போ 40. அப்போ டி வந்து 40 செகண்ட்னு கிடைக்குது. 40 செகண்டில் இந்த சி வந்து ஏவை ஓவர்டேக் பண்ணும். அப்போ பி வந்து என்ன பண்ணும், அதை விட கம்மியான டைமில் ஓவர்டேக் பண்ணி ஆகணும். 40 செகண்டை விட கம்மியாக 39 செகண்டில் 38 செகண்டில் ஓவர்டேக் பண்ணணும். அப்படின்னா இது வந்து என்னது, இதே ஸ்பீடில் வந்தால் சி என்ன ஸ்பீடில் வருதோ அதே ஸ்பீடில் பி வந்தால் ஓவர்டேக் பண்ண முடியாது. அப்போ ஸ்பீடு அதிகப்படுத்தணும், அதுதான் ஆக்சலரேஷன். அப்போ மினிமம் ஆக்சலரேஷன் எவ்வளோ, அதுதான் கொஸ்டின். ஓகே, அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், நமக்கு என்ன ஃபார்முலா, ஆக்சலரேஷன் வெலாசிட்டி, இதுக்குள்ள ரிலேஷன் வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் படிச்சிருக்கோம். என்ன ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து என்னது நமக்கு, S = ut + ½ at². இதுதான் இல்லையா, ஆக்சலரேஷன் வருது இங்கே. இது இனிஷியல் வெலாசிட்டி, இது டிஸ்டன்ஸ். இப்போ இங்கே வெலாசிட்டி அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி என்னது, அதாவது பி வந்து சி ஓவர்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பி ஓவர்டேக் பண்ணால் பியோட வெலாசிட்டி தான் இங்கே இனிஷியல் வெலாசிட்டி. பியோட இனிஷியலாக இதோட வெலாசிட்டி என்ன, அது அங்கேயும் வந்து என்னது, சார்பு திசைவேகம் தான், ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான். இது வந்து அப்சல்யூட் வெலாசிட்டி கிடையாது, ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அப்போ விபிஏ கண்டுபிடிக்கும், விபிஏ தான் இங்கே போடணும். அப்போ விபிஏ எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்குவோம். விபிஏ ஈக்குவல் என்ன வரும், விபி மைனஸ் விஏ. விபி எவ்வளவு, இங்கே இருக்குது 15 m/s. அது வந்து என்னது, விபி இந்த டைரக்ஷன் பாசிட்டிவ் தான், 15 மைனஸ் இது ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ். விஏ வந்து என்னது, பாசிட்டிவ் தான், எவ்வளவு 10. அப்போ எவ்வளவு, 15 - 10 5 m/s தான் இல்லையா. ஸோ விபிஏ வந்து 5 m/s. இதை தான் இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணோம் இந்த யூக்கு. அப்போ எஸ்ஸுங்கிறது என்னது, இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, 1000 மீட்டர். ஓகே, 1000 மீட்டர் டிஸ்டன்ஸு. நம்ம இது 1000 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்காது இல்லையா, ஏன்னா இது மூவ் ஆகிட்டு இருக்கு, இது வந்துட்டு இருக்கு. அப்போ எப்படி சார் டிஸ்டன்ஸ் 1000 மீட்டர் இருக்குன்னா, அதுக்கு தான் நம்ம வெலாசிட்டி வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த வெலாசிட்டி போட்டோம், சார்பு திசைவேகம் கொண்டு வந்துட்டோம், ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அதனால் இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது, ஃபிக்ஸடாக இருக்கிறதா தான் அர்த்தம். சார்பு திசைவேகம் கண்டுபிடிச்சிட்டோம்னா என்னது, இது வந்து ஃபிக்ஸடாக இருக்கிறதா அர்த்தம், ரெண்டும் ஃபிக்ஸடாக இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். ஓகே, ரைட். அப்போது இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோமே, சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வருவாங்க, எஸ் வந்து 1000 ஈக்குவல் டு யூ வந்து என்னது 5 இன்ட்டு டைம் வந்து மினிமம் எவ்வளோ இருக்கும், 40 செகண்ட் சொன்னோம். அப்போ 40 ப்ளஸ் ½ இன்ட்டு ஏ தான் கண்டுபிடிக்கணும், இன்ட்டு டி எவ்வளவு 40² இல்லையா, 40². அப்போ எவ்வளோ வரும், 1000 ஈக்குவல் டு 200 ப்ளஸ் ½ இன்ட்டு ஏ இன்ட்டு இது 40 ஸ்கொயர் பண்ணால் நாங்கள் 16 எவ்வளோ 1600 வரும் இல்லையா. இது வந்து 800 வரும். ஓகே, அப்போ நமக்கு வந்து என்ன வருது பாருங்கள், 1000 இந்த 200 இந்த பக்கம் விட்டுவாங்க, -200 ஈக்குவல் டு இங்கே 800 ஏ இருக்குது இல்லையா. 1000 - 200 800 ஈக்குவல் டு 800 ஏ. அப்போ ஏ ஈக்குவல் டு என்னது, கேன்சல் பண்ணால் 1 m/s². ஆக்சலரேஷன் பியோட ஆக்சலரேஷன் மினிமம் எவ்வளோ இருக்கணும், 1 m/s மினிமம் இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணுமா இருக்கலாம், மினிமம் எவ்வளோ இருக்கணும். இருந்ததுன்னா சி ஏவை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பி வந்து ஏவை ஓவர்டேக் பண்ணிவிட்டு சேஃபாக போயிடும், ஆக்சிடென்ட் நடக்காது. இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ண தெரியணும். ஓகே, இன்னும் ஒரு ப்ராப்ளம் இதில் இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, நன்றி.